அன்புள்ள துலாம் ராசி அன்பர்களே வணக்கம். துலாம் ராசியினருக்கு செவ்வாய் பகவான் அக்டோபர் 27 பயிற்சியாகி துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு ஆகிய 2ஆம் இடத்துக்கு செல்கிறார். செவ்வாய் முறைப்படி தங்களுக்கு 2ஆம் இடமாகிய தன குடும்ப வாக்குஸ்தானத்திற்கும் 7ஆம் இடமாகிய கலஸ்தர ஸ்தானத்திற்கும் உரியவர். 2இல் உள்ள செவ்வாயை குரு பார்ப்பதால் பண வரவுகள் அதிகரிக்கும். ஏதாவது ஒரு வகையில் பணம் வந்து கொண்டே இருக்கும். பழைய கடன்களை அடைப்பீர்கள். ஏற்கனவே கடன் வாங்கியிருந்தால் அதனை தாராளமாக அடைக்கக்கூடிய வழி தங்களுக்கு பிறக்கும். உத்தியோகத்தில் உழைப்பு அதிகம். மற்றவர்களுடைய வேலையையும் தாங்கள் சேர்த்து செய்ய வேண்டி இருக்கும். விவசாயத்தில் சற்று கவனம் தேவை. எதிர்பார்த்த அளவுக்கு விளைச்சல் கிடைப்பது கடினம். தண்ணீர் பஞ்சம் உண்டாகலாம். விவசாயத்துக்கு தேவையான உரம், விதைகள், மருந்துகள் அதிகம் செலவு செய்ய வேண்டி இருக்கும். பேசும் வார்த்தைகளில் உஷ்ணம் வெளிப்படும். 2ஆம் இடமாகிய தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் அக்னி கிரகம் சஞ்சாரம் செய்வதால் பேசும் வார்த்தைகளில் சூடாக இருக்கும். பேச்சு நிதானமாக இருத்தல் வேண்டும். சாந்தமாக சாத்வீகமாக பேச வேண்டும். ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும். ஆகவே பேச்சில் கவனம் தேவை. வாக்குவாதம் செய்வீர். எதற்கெடுத்தாலும் வாக்குவாதம் செய்யக்கூடிய அமைப்பு உண்டாகும். கணவன் மனைவி ஒற்றுமை தேவை. எதற்கெடுத்தாலும் சண்டை போடக்கூடாது. இருவரும் ஒருவரை ஒருவர் அட்ஜஸ்ட் செய்து பழக வேண்டும். மின்சாரத்துறை சம்பந்தப்பட்டவர்களுக்கு எச்சரிக்கை தேவை. மின்சாரம் சம்பந்தப்பட்ட பொருட்களை கையாளும் போது கவனம் தேவை. பெண்களுக்கு சமையல் அறையில் கவனம் தேவை. கவனமாக இருத்தல் வேண்டும். ஆக மொத்தம் துலாம் ராசினருக்கு செவ்வாய் 2ஆம் இடமாகிய தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு சென்றிருப்பதால் அவர்களுக்கு பண வகையில் பணம் ஒரு பக்கம் வந்தால் கூட, வரவு வந்தால் கூட செலவும் அதிகரிக்கும். கவனம் தேவை. சிக்கனமாக இருந்தால் பழைய கடன்களை தாங்கள் அடைக்கலாம். உத்தியோகத்தில் உழைப்பு அதிகம். மற்றவர்களுடைய வேலையும் சேர்த்து செய்து வேண்டிய நிலைமை இருக்கும். உடலில் அசதி, சோர்வு வந்து விலகும். ஏற்கனவே அக்டோபர் 18 குரு பகவான் வக்கரமாகி 10ஆம் இடத்துக்கு சென்றிருக்கிறார். பண வகையில் எச்சரிக்கை தேவை. யாருக்கும் ஜாமீன் தருதல் கூடாது. கடன் வாங்குதலும் கூடாது, கடன் கொடுக்கவும் கூடாது. கோயிலுக்கு சென்றால் முருகனை வழிபடுங்கள். கந்த சஷ்டி பாராயணம் செய்யுங்கள். நன்மைகள் பெருகும். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.